தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் மேலும் எலும்புக்கூடுகள் கண்டறிவு. கருப்பு நிற மண் மாதிரிகளும் பரிசோதனை. யாழில் 8 வயது சிறுமிக்கு நடந்த கொடூரம். சந்தேக நபருக்கு நீதிமன்றத்தின் உத்தரவு. போதைப்பொருள் கடத்தற்காரர்களுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை. யாழில் கிணற்றில் தவறி விழுந்த யுவதிக்கு நேர்ந்த கதி. மீண்டும் உயர்வடைந்த எரிபொருள் விலை. பெரும்பாலான கனடியர்கள் நாட்டின் பொருளாதாரம் தவறான பாதையில் செல்கிறதென்றே நம்புகின்றனர். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ் செம்மணி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் 3ஆம் கட்ட அகழ்வு பணியில் மேலும் 2 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அகழ்வு பணியின் 6ஆம் நாளான நேற்று சனிக்கிழமை இந்த எலும்புக்கூடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. நேற்று அடையாளம் காணப்பட்ட 2 எலும்புக்கூடுகளுடன் சேர்த்து செம்மணி புதைகுழியில் இதுவரையான காலி பகுதியில் மொத்தம் 246 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் அடையாளம் காணப்பட்டவற்றில் இதுவரை 243 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டவற்றில் 3 எலும்புக்கூடுகள் நேற்று முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் புதைகுழிக்குள் காணப்பட்ட சந்தேகத்திற்கிடமான கருப்பு நிற மண் சேகரிக்கப்பட்டு தற்போது உலரவிடப்பட்டுள்ளது. இவற்றிலிருந்து மாதிரிகள் பெறப்பட்டு மேலதிக பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளன. அத்துடன் புதைகுழிக்குள் மரத்திலான பெட்டி போன்ற உருவம் ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அதனை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த விடயம் குறித்த உறுதியான தகவல்கள் அப்பணிகளின் பின்னரே தெரியவரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அகழ்வு பணிகள் நடைபெறாது என்றும் 7ஆம் நாள் அகழ்வு பணிகள் எதிர்வரும் திங்கட்கிழமை தொடரும் என்றும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். யாழில் 8 வயது சிறுமியை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய சந்தேக நபர் ஒருவரை எதிர்வரும் 15/5/2026 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். அராலி தெற்கு பகுதியைச் சேர்ந்த குறித்த சிறுமி தாய்வழி உறவினரான இளைஞர் ஒருவரால் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டார். இது குறித்து சிறுமியின் தாயார் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். அந்த வகையில் குறித்த சந்தேக நபரை காவல்துறையினர் நேற்று முன்தினம் கைது செய்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவரை நேற்றைய தினம் வளாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவரை 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலையில் மாற்றங்களை அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் 2026 மே 2ஆம் தேதி நள்ளிரவு முதல் இந்த விலை மாற்றம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய எரிபொருள் விலையின் அடிப்படையில் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் 12 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலையாக ரூபாய் 410 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் 15 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலையாக ரூபாய் 470 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ டீசல் 10 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலையாக ரூபாய் 392 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் சூப்பர் டீசல் 15 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலையாக ரூபாய் 458 நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் கிணற்றில் தவறி விழுந்து யுவதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. ஊர்காவற்றுறை மெலிஞ்சிமுனை பகுதியைச் சேர்ந்த அனிஸ்டன் மேரி அபினியா என்ற யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த யுவதி இளவாலை திருக்குடும்ப கன்னியர் மடத்தில் கடந்த 3 மாதங்களாக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் தவறி கிணற்றுக்குள் விழுந்துள்ளார். இதையடுத்து அவரை மீட்டு தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. யாழில் வாழ்வெட்டு சம்பவத்தில் பெண்ணொருவரின் 2 விரல்கள் துண்டாக்கப்பட்டுள்ளன. குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. வட்டுக்கோட்டை காவல் பிரிவுக்குட்பட்ட முதலிய கோவில் பகுதியிலேயே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஏற்கனவே அயல் வீட்டு இளைஞருக்கும் குறித்த பெண்ணின் குடும்பத்தினருக்கும் இடையே முரண்பாடு காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் நேற்றைய தினம் வேலை முடிந்து
வந்தபோது அவரை வழிமறித்து அவரது துவிச்சக்கர வண்டியை குறித்த இளைஞன் பறித்துள்ளார். இந்த நிலையில் இது குறித்து அவர் தனது மனைவிக்கு கூறியதை அடுத்து அவரது மனைவி குறித்த இளைஞருடன் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது குறித்த இளைஞர் அந்த பெண்ணின் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தியுள்ளார். வாழ்வெட்டில் படுகாயமடைந்த பெண் நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். குறித்த இளைஞனுக்கு ஏற்கனவே பல வழக்குகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சம்பவம் குறித்து வட்டுக்கோட்டை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போது நாட்டிற்குள் போதைப்பொருள் கொண்டு வரப்படுவதை கட்டுப்படுத்துவதற்கு பாரிய தடை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துய்யகொந்தா தெரிவித்துள்ளார். அதற்கு முப்படைகள் மற்றும் காவல்துறையினரின் விசேட பங்களிப்பையும் வழங்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், போதைப்பொருள் கடத்தற்காரர்களுக்கு எதிராக கடும் எச்சரிக்கை விடுத்ததுடன் அவர்கள் சட்டத்திலிருந்து தப்பி செல்ல விதத்திலும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக வெளிநாடுகளில் பதுங்கியிருந்து போதைப்பொருள் விநியோக நடவடிக்கைகளை முன்னெடுப்பவர்களை கைது செய்து நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு தேவையான ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் பணியில் இலங்கையின் முப்படைகள் மீண்டும் இணைப்பதற்கான வாய்ப்பு தற்போது கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய சப்ரஹமுவா மேல் வடமேல் வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் காலி மாத்தறை மற்றும் பதுளை மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சப்ரஹமுவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மாத்தறை கொழும்பு மற்றும் களுத்துறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். தென் மாகாண கரையோர பிராந்தியங்களிலும் அத்துடன் கொழும்பு மாவட்டத்திலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மற்றும் சப்ரஹமுவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் கொழும்பு கம்பஹா மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இன்று பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலை உணரப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய கருத்து கணிப்புப்படி கனடியர்களின் 2/3 பங்கினர் நாட்டின் பொருளாதாரம் தவறான பாதையில் செல்வதாக குறுகிய காலத்தில் அது முன்னேற்றமடையும் என்பதில் நம்பிக்கை இல்லை என்றும் கருதுகின்றனர். இந்த கருத்து கணிப்பில் 33% மட்டுமே பொருளாதாரம் சரியான திசையில் செல்வதாக நம்புகின்றனர். அடுத்த 60 நாட்களில் நாட்டின் பொருளாதாரம் அல்லது தங்கள் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படும் என்று 10% பேர் மட்டுமே நம்புகின்றனர். 2025-2026 நிதியாண்டில் நாட்டின் பற்றாக்குறை $66.9 பில்லியன் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ள வசந்தகால பொருளாதார அறிக்கைக்கு முன்னதாக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இது 2025 வரவு செலவு திட்டத்தில் கணிக்கப்பட்டதை விட குறைவாக இருப்பினும் குறித்த அறிக்கையில் $54.5 பில்லியன் புதிய செலவுகள் மற்றும் திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. கனடியர்களின் மனோநிலை சில நாட்களுக்கு முன்னர் அரசாங்கம் சமர்ப்பித்த பொருளாதார அறிக்கைக்கு முற்றிலும் முரணான நிலையில் உள்ளமை இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இது பிரதமர் மற்றும் அரசாங்கத்திற்கு ஒரு உண்மையான சோதனையாக அமையும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பொதுவாக இதுபோன்ற கருத்து கணிப்புகளை நடத்தும் போது வெவ்வேறு மக்கள் பிரிவினரிடையேயும் அல்லது வெவ்வேறு பிராந்தியங்களிடையேயும் பெரிய அளவிலான கருத்து வேறுபாடுகள் இருப்பதை காண முடியும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்தே அந்த உணர்வு உருவாகும். ஆனால் இது நாடு முழுவதும் பரவியுள்ள ஒரு இருண்ட கண்ணோட்டம். இது ஒவ்வொரு பிராந்தியத்திலும் உள்ள மக்களையும் பாதித்துள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.